முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய நாளானது 18/9/2024 புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். மன அழுத்தம் ஏதாவது காணப்பட்டாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து விட்டு பணிகளை ஆரம்பிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயம், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒப்படைப்பார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றம், லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான சிக்கல் தீர்வதற்குண்டான உங்கள் முயற்சி கண்டிப்பாக இன்று வெற்றி ஏற்படுத்தி தரும். ஏதாவது ஒரு வகையில் பணவரவு நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கலாக இருந்த ஒரு அமைப்பு மாறக்கூடிய நாள். டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தொழில் சார்ந்த விஷயத்திலும் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் பலரை பிரமிக்க வைக்க அளவுக்கு உங்களுடைய தீர்க்க தரிசனம் பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாள். எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளலாம். பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடன் உறவு முறையில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் மிக கவனம். அந்த அண்டை அயலார் வீடாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பயணமாக இருக்கட்டும், மிக கவனம். ஞாபக மருதி ஏற்படக்கூடிய நாள். பெற்றோர் பெரியோருடன் சிறிய மனத்தாங்கள் பெரிய அளவு மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். உறவு முறையில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. கண்டிப்பாக சனியின் சஞ்சாரம் சரியில்லாமல் இருப்பதும், வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சேஷ்டைகளை காட்டுவார். எனவே அதனால் மிக மிக கவனமாக இன்று குடும்ப விஷயத்தில் இருப்பது மிக முக்கியம் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் மற்ற விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்தால் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பது மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சிறிய வாக்குவாதங்கள் வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் ஏற்படுத்தினீர்கள் என்றால் இந்த சந்திராஷ்டிரமும் என்னளவில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் இன்று பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். தயவு செய்து 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில்
பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு அனுகூலமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியமான நாள், எடுத்த காரியம் ஜெயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஜெயம், புதிய முதலீடுகளுக்கு உண்டான அற்புதம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது மிக மிக புத்திசாலித்தனமான அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும், வேறு உத்தியோகத்துக்கு இடமாற்றம் செய்யலாமா, வேறு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யலாமா என்று எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான கிரீன் சிக்னல் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள் சமயத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் நீங்கள் தான் உபதேசம் செய்வது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபம், அனுகூலம் எல்லாம் சூரியனால் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். தொழில் சார்ந்த பயணம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்பு சார்ந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இதில் முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அதில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கலும் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, தடைகள் தவிடுபொடி ஆக்கக்கூடிய நல்ல நாள். சோம்பல் இல்லாமல் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். என்னடா இது வாழ்க்கை என்று சலித்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உறவு முறையிலோ, நட்பு விஷயத்திலோ, வெளியிடத்திலோ, உத்தியோகத்திலோ, மேலதிகாரிகளுடனோ, உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலோ யாரோ ஒருவர் பரமாத்மாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய நாள். கண்டிப்பாக உத்தியோகத்திற்காக நீண்ட நாட்களாக கதவை தட்டி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வாக்குஸ்தானத்தை குழப்பி விடுவார். தேவையில்லாத வார்த்தையை பேசி வம்பை விலை கொடுத்து வாங்கி எதுக்கடா இந்த வம்பு என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உள்ளூர் வெளியூர் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மிக கவனம், மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நாள். ஏதாவது ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கும். தேவையற்ற யோசனை எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக காணப்படுகிறது. உதறி விட்டு மற்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சும்மா உறவுக்காரர்களுக்கோ நண்பர்களுக்காகவோ இவர் வருத்தப்படுவாரோ அவர் வருத்தப்படுவாரோ என்று நீங்கள் உங்களை வருத்திப்பது
எந்த வகையில் நியாயம்? துணை அல்லது துணைவியார், உங்களுக்காகவே இருக்கக்கூடிய தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இவர்கள் மத்தியில் மனமிட்டு பேசுங்கள். சந்தோஷத்திற்கு உண்டான அமைப்பை பெற்றுக்கொள்வது அனுகூலமான காலகட்டம். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம்.